தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைய தேவ செய்தி, நானே வழி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஜீவ மார்க்கத்தின் வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒன்றான மேதேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று யோவான் 17ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஜீவ மார்க்கத்திலே 3 அம்சங்களை நாம் காணலாம். முதலாவதாக, என் ஆத்துமா பாதாளத்தில் விடப்படுவதில்லை, என் மாம்சம் அழிவை காணும். இரண்டாவதாக, என் ஆத்துமா பாதாளத்தில் விடப்படும், என் மாம்சம் அழிவை காண்பதில்லை. மூன்றாவதாக, என் ஆத்துமா பாதாளத்தில் விடப்படுவதில்லை, என் மாம்சமும் அழிவை காண்பதில்லை. எனவே இந்த 3 அனுபவங்களையும் நாம் காண்கிறோம். முதலாவதாக, என் ஆத்துமா பாதாளத்தில் விடப்படுவதில்லை, என் மாம்சம் அழிவை காணும் என்பதன் விளக்கம். மாம்சம் அழிவை காணும் என்பது சிக்ஷையை வெளிப்படுத்துகிறது. மாம்சம் அழிவை காணும் என்பதன் மூலமாக நாம் இங்கு சிக்ஷை வெளிப்படுகிறது என்பதை அறிகிறோம். அதாவது, நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்பது ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட சிக்ஷையாக இருக்கிறது. ஆனால் அங்கு ஒரு ஆடு அடிக்கப்பட்டது, ஒரு தோலுடை கொடுக்கப்பட்டது, ஆதாம் மீட்கப்படுகிறான். தேவதூதருக்கு சரீரம் இல்லாதபடியினால் தான் அவர்கள் ஆக்கினைக்கு கொண்டு போகப்படுகிறார்கள். ஆனால் மனிதனுக்கு சரீரம் இருக்கிறபடியினால் அதற்கு ஒரு சிக்ஷையை கொடுத்து தேவன் அவனுடைய ஆத்மாவை மீட்டுக் கொள்கிறார். தேவதூதருக்கு நியாய தீர்ப்பு இருந்தது போல மனிதனுக்கு நியாய தீர்ப்பு இல்லை. நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ளும்படியாக தான் இங்கு சிக்ஷை அவனுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே தகப்பன் சிக்ஷையாத புத்திரன் உண்டோ என்று எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. சரீரத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும் சிக்ஷையானது ஆத்துமாவை ரட்சிக்கக்கூடிய இடத்திலே அது இருக்கிறது. இரண்டாவதாக, ஆத்துமா பாதாளத்தில் விடப்படும், மாம்சம் அழிவை காண்பதில்லை என்பதன் விளக்கத்தை காணலாம். ஐஸ்வர்யவான் செத்து போன உடனே அவன் ஆத்துமா பாதாளத்தில் வேதனைப்பட்டது, அவனுடைய சரீரம் அடக்கம் பண்ணப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1000 ஆண்டுகளுக்கு பின்பு அந்த சரீரம் உயிரோடு எழுப்பப்படும். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே தள்ளுகிறவருக்கே பயப்படுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே ஐஸ்வர்யவானுடைய வாழ்க்கையிலே இதை நாம் காணலாம். ஐஸ்வர்யவானுடைய ஆத்மாவும் சரீரமும் வெள்ளை சிங்காசனத்திலே நியாய தீர்ப்புக்கு பின்பு அது அக்கினி கடலிலே தள்ளப்படும். எனவே இதுதான் ஆத்துமா பாதாளத்தில் விடப்படுவதில்லை, சரீரம் அழிவை ஆத்துமா பாதாளத்தில் விடப்படும், சரீரம் அழிவை காண்பதில்லை என்பதன் விளக்கமாக இருக்கிறது. மூன்றாவதாக, என் ஆத்துமா பாதாளத்தில் விடப்படுவதில்லை, என் சரீரமும் அழிவை காண்பதில்லை என்பதன் விளக்கத்தை நாம் காணலாம். அதாவது, பெந்தெகோஸ்தே நாளுக்கு பின்பு நம்மில் தான் இந்த அனுபவம் காணப்படுகிறது. சரீரத்தை விட்டு உயிர் பிரிந்தவுடனே நம்முடைய ஆத்துமா பரதீசுக்கு கொண்டு போகப்படுகிறது. கர்த்தருடைய ரகசிய வருகையிலே எக்காலம் துணிக்கும் போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிரோடு எழுப்பப்படுவார்கள். பின்பு உயிரோடு இருக்கக்கூடிய நாம் மறுரூபமாக்கப்படுவோம் என்று 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தின் 16-17 வசனங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. சரீரத்தை விட்டு உயிர் பிரிவது என்பது சாவு, ஆத்துமா பாதாளத்துக்குள் செல்வது என்பது மரணம். எனவே ஆத்துமா அழியாதது. பாவத்தின் சம்பளம் என்பது மரணம். இந்த மரணம் என்பது ஆத்துமாவோடு இணைகிறது. இந்த மரணம் என்பது நித்திய ஜீவனுக்கு எதிரானது. இந்த மரணம் என்பது பாதாளத்தோடு இணைகிறது. எனவே மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று நாம் காண்கிறோம். மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல் ஆண்டவரின் கையில் இருக்கிறது. மண்ணினாலே மனிதனை உண்டாக்கினார், அவன் மனிதன். நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார், அவன் ஆதாம். எனவே முந்தின ஆதாம் ஜீவாத்துமா, முந்தின மனிதன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன். ஆதாம் என்பது ஆத்மாவோடு இணைகிறது. இந்த மனிதன் என்பது, இந்த ஆதாம் என்பது உள்ளான பகுதியை காட்டுகிறது, இந்த மனிதன் என்பது வெளியான பகுதியை காட்டுகிறது. எனவே ஆதாம் என்பது ஆத்மாவோடு இணைகிறது, மண்ணினாலே உண்டாக்கப்படுவது என்பது மனிதனோடு இணைகிறது. ஆதாமை தேவன் தூக்கி எடுத்தார், ஆனால் மனிதன் என்ற சரீரம் மண்ணுக்கு மண்ணாய் போய்விட்டது. இங்கு என் ஆத்துமா பாதாளத்தில் விடப்படுவதில்லை, என் மாம்சம் அழிவை காண்பதில்லை என்பது ஆத்துமாவிலும் ரட்சிக்கப்படுகிறோம், சரீரத்திலும் நாம் உயிரோடு எழுப்பப்படுகிறோம் என்பதை இங்கு நாம் காண்கிறோம். அதாவது சரீர மீட்பை நாம் அடைகிறோம். இந்த
ஜீவ மார்க்கத்தின் 3 அம்சங்கள் முதலாவதாக பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு உரியது. அவர்கள் ஆத்துமாக்கள். இரண்டாவதாக ஆத்துமாவிலும் சரீரத்திலும் ஆக்கினை அடையும் ஆவிகள். மூன்றாவதாக ஆத்துமாவிலும் சரீரத்திலும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய மனவாட்டி ஆகிய சபை. இந்த சத்தியங்களுக்கு நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.